நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி சரி, நாம் தமிழர் கட்சி சீமானும் சரி, நம்ம யாருன்னா பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு யாரை விமர்சிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஸ்டாலின் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மாநாடு நடத்துறாங்க. யாரு? டிவிக்கு மாநாடு நடத்துறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதை வந்து நீங்க யாரு கோர்ட்டுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவங்கல்ல, நீங்களா புள்ளைய கிழிவிட்டுருவீங்க. தொட்டிலாடுறது நீங்க தான். எதுனா துப்புரவு பணியாளர்கள் கேஸ் சொல்றேன், நீங்களே ஆளை வச்சு போட வச்சிங்க. அப்புறம் நீங்க வந்து கோர்ட்டோட ஆர்டரை மதிக்கிறேன்னு சொன்னீங்க. அவங்க கோர்ட்ல தெல்ல தெளிவா இந்த இடத்துல இந்த அப்புறப்படுத்துங்க, அவங்களுக்கு மாற்று இடங்கள் காமிங்க, அவங்க பொதுமக்களுக்கான இடைஞ்சலை கொடுக்காதீங்க, இது போற இடத்துக்கு இடம் இல்லை அப்படின்னாங்க. அதை கிளீனா எடுத்துக்கிட்டு அந்த உங்களுக்கு எந்த வேர்டு அந்த சென்டென்ஸை ஃபுல்லா இருக்குல்ல, எந்த வேர்டு உங்களுக்கு வேணுமோ அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் அப்புறப்படுத்துங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நைட்டோட நைட்டா எந்த கோர்ட்டு நாங்க கோர்ட்டை மதிக்கிறோம்னு சொல்லி நைட்டோட நைட்டா போலீஸ் வச்சு அடிச்சு காட்டினீங்க. அடுத்த நாள் அதே கோர்ட் எந்த கோர்ட்டை நம்புறீங்கன்னு சொல்றீங்களோ அதே கோர்ட்டு முன் வந்து நாங்க அப்புறப்படுத்துங்க அந்த இடத்துலன்னு சொன்னோம், நீங்க அப்புறப்படுத்துங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு நைட்டோட நைட்டா போலீஸை வச்சு அடிச்சு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13 நாளாக இருந்தாங்க. ஆனா உங்களை அப்புறப்படுத்துங்க அந்த இடத்துல தான் சொன்னோம். ஆனா நீங்க அப்புறப்படுத்துங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நைட்டோட நைட்டா போலீஸ உங்களுக்கு அடியாளுங்க மாதிரி யூஸ் பண்ணி உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணி போலீஸ்களை வச்சு அடிச்சு உதைக்க சொன்னீங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்க மீட்டிங்க்கு அதாவது கண்டிஷனே இல்லை, ஏடிஎம்கே கண்டிஷன் கம்மி, அவங்க நடந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுறது. சரிங்களா? அது நிஜமா போயான்னு தெரியல. என்ன அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் மனைவியாருங்க சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப பழகி போச்சுங்க. ஏன்னா பதவி அவங்க பவர் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அதனாலதான் அவங்க தக்க நடவடிக்கை வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி கரண்டை கட் பண்றதுல இதுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா மனைவியார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா எப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஆக்சுவலி கரண்டை கட் பண்ணுவாங்க, விஜயகாந்த் மனைவி கரண்டை கட் பண்ணுவாங்க, அதனால தெரிஞ்சுதான் நாங்கள் ஜென்ரேட்டரோட வந்திருக்கோம், பேக்கப்போட வந்திருக்கோம்னா டிஎம்கேட என்னென்ன குட்டிகளை பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனாலதான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க நடத்துற மாநாட்டுல கட்சி ஆட்சியை விட்டுருங்க, கட்சி ஆட்சியில் வரப்போற எலெக்ஷன் கட்சி நடத்துறதுக்கு மாநாட்டு பேச்சுவார்த்தையோ இல்ல மாநாடு நடத்துறதுக்கு வருஷம் கட்டி கவர்மெண்ட் நிக்க வச்சிருக்கீங்க. அங்க வர தொண்டர்களுக்கு யூஸ் பண்றதுக்கா? மிச்சாளுங்க பொதுமக்கள் கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் இவங்கெல்லாம் எங்க போவாங்க? ஆக்சுவலி உங்க பிரகாரம் வருஷக்கட்டு நிக்கிறது போட்டோ பாருங்க. ஆக்சுவலி 100 பஸ் இருக்கு ஒரு இடத்துல, 100 பஸ் கவர்மெண்ட் பஸ், 10 பஸ் பிரைவேட் பஸ். அப்ப 110 பஸ் யூஸ் பண்ற பொதுமக்கள் 100 பஸ் எடுத்துட்டீங்க, 90 பஸ் எடுத்துட்டீங்க, 10 பஸ் பிரைவேட் பஸ், 10 பஸ் கவர்மெண்ட் பஸ், 110 பஸ்ல போற பொது ஜனங்கள் வெறும் 20 பஸ்ல போங்கன்னு சொன்னா எப்படி முடியும்? அப்போ ஆட்சி உங்கள்ட்ட இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்கன்னா ரொம்ப கொடுமை. இந்த இதில் கொடுமை 2011 எப்படி உங்களை வாஷ் அவுட் பண்ணி உட்கார வச்சாங்களோ அது மாதிரி இந்த வாட்டி டெபாசிட் நிறைய இடத்துல இழக்கும். அப்புறம் கண்டிப்பா இந்த வாட்டி வாஷ் அவுட் கண்டிப்பா ஆகணுங்க. பழைய வீடியோ சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஆகும். ஏன்னா மாத்து கட்சிகள் இல்லாம நானும் தமிழ்நாட்டுல ஓட்டுருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருமே வந்து மாத்து கட்சிகள் இல்லாம நீங்க ஏமாத்தவங்க தெரிஞ்சேதான் போட்டாங்க. இப்போ மாத்து கட்சிகள் இருக்கு. எந்த கட்சினா டிவிகே, அப்புறம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி, நம்ம டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நம்ம அண்ணாமலை கட்சி, இந்த கட்சிகள்ல மாத்து கட்சிகள் இருக்கு. அதனால ஒரு வாட்டி போட்டு ஜெயிச்சு வச்சு பார்க்கலாமே அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த வாட்டி இவங்க 4 பேர்ல இவங்க 4 பேருக்கு தான் போட்டீங்க, மும்முனை போட்டி கூட இல்லை, இவங்க 4 பேருக்கு மட்டும் தான் போட்டி. ஏடிஎம்கே டிஎம்கே ஒதுக்கிட்டாங்க. இந்த வாட்டி யாரு வாஷ் அவுட் ஆறாங்கன்னு தெரியாது, மொத்த கட்சியை வாஷ் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுத்த கொண்டு இல்லை, எல்லாம் வெறுப்புல இருக்காங்க. என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.